அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜியார் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் அல்லாஹ்வினரால் அக்டோபர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உம்ராக்கு 22 ஹாஜிகளை வந்து நம்ம அழைச்சிட்டு வந்தோம். நம்மளுடைய ஃபீட்பேக் இன்னைக்கு வந்து அக்டோபர் 21, 9 நாள் மக்கா, 4 நாள் மதீனா. எங்களுடைய ஜியாரத்து அது போக நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணோன்றத அவினாசியில இருந்து சையது பாய் அவங்க வந்து இன்ஷால்லா அவங்க கிட்டே நம்ம ரிவ்யூ கேட்போம். ஹாஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நம்ம எந்த ஊருங்க ஹாஜியார்? நம்ம அவினாசி. அவினாசி. நேமுங்க ஹாஜியார்? என் பேர் சையத் அபு தாஹிர். சையத் அபு தாஹிர் பாய். சரிங்க ஹாஜியார். இப்போ சர்வீஸ்லாம் நாங்கள் எப்படி பண்ணோம் ஹாஜியார்? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஓகே ரொம்ப சிறந்த முறையில் இருந்துச்சு. சிறந்த முறையில கைட் பண்ணீங்க. பொறுமையா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. உணவும் சிறப்பா இருந்துச்சு. சிறப்பாக இருந்துச்சு. ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குறைந்த விலை நிறைந்த சேவை அப்படின்னு சொல்லலாம். குறைந்த விலையில நிறைந்த சேவை செய்யற மாதிரி சொல்லலாம். இன்னும் உங்க மென்மேலும் உங்க வளர்ச்சி இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு கூட்டிட்டு வரணும். நிறைய மக்கள் வந்து என்ன செய்யணும், உம்ராக்கு வரணும். ஆமா, இப்ப நம்ம கூடயே இருந்தோமா ஹாஜியார்? எல்லா அமல்களும் கூட இருந்தீங்க. என்ன எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே இருக்கிறேன். ஆமா, திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒட்டுக்கா தான் வந்தோம். இப்ப அவினாசி போய் இறங்க போறோம், ஒட்டுக்கா தான் இறங்க போறோம். அப்படிதான் பஸ் டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிருக்குது. ரொம்ப திருப்திகரமா இருக்கு. ஓகே, குறைகள் ஏதாவது இருக்கு? குறைகள்ல ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. எனக்கு உறவு எல்லாமே புடிச்சா இருந்துச்சு. ஆல்ரெடி ஆனா உம்ரா பண்ணிருக்கீங்க? நான் ஆல்ரெடி உம்ரா பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த லோ பட்ஜெட்டுக்கு எனக்கு ஏதோ 1.5 கிலோமீட்டர் தள்ளி ரூம் கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னால நடக்க முடியும்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா பார்த்தா ரொம்ப கிட்ட, ஒரு 500 மக்கால இருந்து ஒரு 500 மீட்டரு, அதனால ரொம்ப கம்மி, 100 மீட்டர் தான் இருக்கும். ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரி ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மக்கள்லாம் வரலாமா ஹாஜியார்? கண்டிப்பா வரணும். கண்டிப்பா சொன்ன அடிப்படையில் எல்லாத்தையும் பண்றோமா? கண்டிப்பா ஒவ்வொரு மக்களும் உம்ரா செய்யணும். ஒருத்தர் துவா செய்யுங்க உம்ரா செய்யணும்னு. மெயினா ஆஜியாரை பயன்படுத்திக்கிங்க. ஆஜியார் நம்ம கூடவே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, எப்படி எங்க ஊர் இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க வரக்கூடிய மக்கள் கூட நீங்க இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொரு மக்கள் கூடயும் டைம் செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா செலுத்துறேன் ஹாஜியார். சரி, ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் வேற சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் உம்ராக்கு எங்க கூட வாங்க. வருஷம் நியத்து வச்சிருக்கிறோம், உம்ரா செய்யணும் வருஷம் நியத்து வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையும் உங்க கூட வரேன். கண்டிப்பா அடுத்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும்.